ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் ஆர்ட். இன்றைக்கி நம்ம பாக்ஸ் நாட் வச்சு அழகாக இந்த குட்டி கூடையை எப்படி போடலான்ட்டு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1.25 1 ரோல் ஆகும். இப்போ இதோட மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம். ஸ்கேலில் 6 அடியில் இந்த மெட்டல் கலரில் ஒரு 20 ஒயர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆரஞ்சு கலர்லேயும் 6 அடியில் ஒரு 16 ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ தனித்தனியாக இதை நம்ம பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். முதல்ல பாக்ஸ் நாட் எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம். 2 ஒயரை எப்படி சரிசமமாக மடித்து வச்சுக்கலாம். 2 லூப்புக்குள்ளேயும் 3ஆவதாக இருக்க ஒயரை லூப் ஃபார்ம் பண்ணி அதில் விட்டுக்கலாம். திரும்பி இருக்கிற ஒயரை அப்படியே மேலே கொஞ்சோண்டு இடைவெளி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல எடுத்து மேலே வச்சுக்கலாம் 2 சைடும். இப்போ சுற்றி வர ஒயரை வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு லூப்புக்குள்ளே விட்டுக்கலாம். மறுபடியும் மேலே இருக்க ஒயரை கீழே கொண்டு வந்து வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 4ஆவது ஒயரை எடுத்து சரிசமமாக மடித்து மேலே அந்த இருக்க 2 லூப்லேயும் விட்டுக்கலாம். கீழே நம்ம மடித்து வச்சுருக்க ஒயரை மேலே விட்டுட்டு சுற்றி வர ஒயரை வந்து திருப்பியும் ரைட்டு டு லெஃப்ட்டு விட்டுட்டு ஈவனாக நம்ம வந்து டைட் பண்ணோன்னா பாக்ஸ் நாட் அழகாக நம்மளுக்கு கிடச்சிரும். இதே மாதிரி இப்போ நம்ம இந்த ஒயரை வந்து சரிசமமாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஒரு சைடு வந்து சரிசமமாக இருக்குது. இப்போ இன்னொரு சைடும் பார்த்துக்கலாம். இன்னொரு சைடில் வந்து இவ்வளோ நீட்டமாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஒயரை வந்து லூஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சரிசமமாக இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். சரிசமமாக ஒயர் இல்லைன்னா நீங்கள் முடிக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒயர் பத்தாமல் இருக்கும். இப்போ சரிசமமாக இருக்குது. கொஞ்சம் தான் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அது இருக்கட்டும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக நாட் போட்டு எடுத்துக்கலாம். ஆரஞ்சில் 4 நாட்டும் மெட்டல் கலரில் வந்து எனக்கு ஒரு 5 நாட்டும் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வரிசையை அதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மெட்டல் கலர் ஒயர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த கிராஸ் ஆகிற சைடை வச்சுக்கிட்டு 2 கார்னரையும் இப்படி சேர்த்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 ஒயரும் கிராஸ் ஆகும். அதை வந்து நம்ம எப்பயும் போல் பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒயர் மடிச்சுக்கலாம், செகண்ட் ஒயரும் மடித்து மேலே வச்சுக்கலாம். இப்போ ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து சுற்றிக்கலாம். இப்போ பாக்ஸ் நாட்டுக்கு போடுற மாதிரியே கீழே இருக்க ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு சுற்றி வர ஒயரை வந்து அந்த 2 லூப்புக்குள்ளேயும் விட்டுக்கலாம். இப்போ டைட்டாக இடித்து ஒரு லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு மேலே இருக்க 2 ஒயரையும் திருப்பி கீழே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு ஒயரையும் அது மாதிரி சுற்றி கொண்டு வந்துக்கலாம். கீழே மடித்து வச்ச ஒயரை மேலே எடுத்து விட்டுக்கலாம். திருப்பியும் அந்த ஹோல்குள்ளே ஒயரை விட்டு டைட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து பிஸ்கட் நாட் ரெடி. இதை அழகாக நீங்கள் போடும்போதே வந்து நல்லா டைட் பண்ணி போட்டுக்கோங்க, லூஸ் இல்லாமல். ஸ்டார்டிங்கில் போடுறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், பழக்க சரியாயிடும். இப்போ மேலே ஒரு நாட் போட்டுட்டோம். அதே மாதிரி இதை வந்து திருப்பி வச்சுக்கிட்டு அதே மாதிரி நம்ம நாட் போட்டுக்கலாம். இதை அப்படியே கவனமாக பாருங்கள். 2 ஒயரையும் மடிச்சுக்கிட்டோம். இப்போ சுற்றி வர ஒயரை வந்து நம்ம லூப்புக்குள்ளே ஃபார்ம் பண்ணியாச்சு. அந்த ஒயரை கீழே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ மறுபடியும் வந்து இதை மேலே விட்டுட்டு லூப்புக்குள்ளே வந்து ரைட் டு லெஃப்ட் விட்டோன்னா நம்மளுக்கு அழகான பிஸ்கட் நாட் ரெடி. இப்போ இதை அழகாக டைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 5 வந்து மெட்டல் கலர் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு மெட்டல் கலர் நான் எடுத்திருக்கேன். அது மாதிரி 1 by 1 எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு போட்டன்ற அடையாளத்துக்கு ஒரே ஒரு நாட் போட்டு வச்சுக்கிறேன்.
இப்போ அடுத்தது நம்ம மெட்டல் கலர் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி வரிசையாக எல்லாத்தையும் நம்ம அந்த கிராஸ் ஆகிற ஒயரில் வந்து வச்சு பார்த்து நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே உங்களுக்கு தெரியும் வச்சு பார்த்தீங்கன்னாவே. ஆரஞ்சு போட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ மெட்டல் கலர் போடுறோம். இதையும் நல்லா டைட் பண்ணிவிட்டு அதே மாதிரி மேலே ஒன்று கீழே ஒன்று திருப்பி வச்சு போட்டுக்க வேண்டியதான் இங்கே ஒயர் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல. ஃபஸ்ட்டு பிளாக் கலர்ஸ் மெட்டல் கலர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா ஆரஞ்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் மெட்டல் கலர் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த ஒயர் வந்து கரெக்டான அளவுகளில் போட்டிருக்கேன். எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் நீங்கள் அப்படியே இந்த அளவுகளை போடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணுறப்போ ஒரு லைன் போடுறப்பே நம்மளுக்கு 3 லைனாக கிடைக்கும். இதே மாதிரி மற்ற எல்லா கலரையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லைன் ஃபுல்லாக போட்டோம். ஒரு லைன் ஜாயின் பண்ணிவிட்டு மேலே ஒன்று கீழே ஒன்று அந்த மாதிரி கிடச்சிருக்கு. மொத்தமாக 3 இருக்குது. இப்போ வந்து கிராஸ் ஆகிற ஒயரை மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இது நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போடுறேன், நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இருக்க ஒவ்வொரு கேப்லேயும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து மேலே ஒரு 4 லைன் கீழே ஒரு 4 லைன்ன்ற மாதிரி கிடைக்கும். இப்போ 3வது ஒயரையும் 4வது ஒயரையும் ஒரே பக்கத்தில் இருக்கிற கார்னர்லேருந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். ஒரே சைடு ட்ராவல் ஆகுறதுனால அது வந்து கொஞ்சம் வந்து இழுத்து பிடிச்சி போடுற மாதிரி இருக்கும். கவனமாக போட்டால் அழகாக வரும். நம்ம கொஞ்சம் டைட்டாக பார்த்து போட்டுக்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கு கார்னர் திருப்புறது. இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி இந்த கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்கிற அதை அப்படியே போட்டுக்கலாம் நம்ம.
இப்போ அந்த மெட்டல் கலர் ஒன்று போட்டிருக்கோம், இப்போ ஆரஞ்சு ஒன்று போட்டிருக்கோம். இப்போ நம்ம கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கோணமாக ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ அந்த வயரை வச்சுக்கிட்டே நம்ம இந்த சைட் போட்டுக்கலாம். அந்த நாட்டை நான் எடுத்து விட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு போட்டதை. இப்போ ஒரு சைடு கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்போ இந்த சைட்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணோன்னா இங்கேருந்து நம்ம இப்போ 5 நாட் வர மாதிரி இருக்கும். இப்போ 5வது நாட்டையும் 4வது நாட்டையும் சேர்த்து பிடிச்சி ஒரு நாட் போடணும். அந்த சைடு வந்து 4வது நாட்டும் 3வது நாட்டும் வரும். இப்போ நம்ம இந்த கார்னர் வரைக்கும் போட்டதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு நாட்டு எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். நம்ம அங்கேருந்து அப்படியே இங்கே கவுண்ட் பண்ணோன்னா இந்த கார்னர் டர்ன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி தான். வீடியோவை கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள். எப்பயும் போல் அதே மாதிரி பிஸ்கட் நாட் போட்டுட்டு அதிலிருந்து ஒயர் வந்து கிராஸ் ஆகுறத வச்சு நம்ம இது ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ டைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடும் கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாருங்க கிராஸாக வரதை வச்சுக்கிட்டு நம்ம அந்த ஆரஞ்சு நாட் வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போ செகண்ட் நாட்டும் போட்டாச்சு. இன்னும் ஒரு 2 நாட் இருக்குது, அதையும் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஐடியாஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். இப்போ ஃபைனலாக அந்த ஆரஞ்சு கலர் நாட்டையும் போட்டுக்க போகிறோம். நம்ம அடி போடுறப்ப இதெல்லாம் அப்படியே மேலே வந்துடும் ஒரு சைடில். பிஸ்கட் நாட் போட பிகினஸாக இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து போட்டு பழகிட்டு நீங்களும் ஈஸியாக இதை போட்டு முடிச்சிடலாம். இப்போ அடி முடித்ததுக்கப்புறம் இது இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த 2 சைடும் போட்டதுக்கப்புறமா இது மாதிரி அடி வரும். இதுக்கு மேலே நம்ம மேலே ஏற்றி போட வேண்டியதான். ஃபஸ்ட்டு கிராஸ் ஆகிற ஒயரை மட்டும் நம்ம போட்டுக்கலாம். கிராஸ் ஆகிற ஒயரை நம்ம போட்டுகிட்டே வந்தோம்னாலே இந்த கூடை வந்து கம்ப்ளீட் ஆகிடும். எந்த ஒயரில் நல்லா வந்து
ஒரு ஒயரோட ஒரு ஒயர் கிராஸ் ஆகுதோ அந்த ஒயரை பிடிச்சி நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இப்போ நம்ம எல்லா கிராஸ் ஆக வரையும் போட்டோன்னா இந்த மாதிரி அழகாக வந்துடும் கூட. இப்போ இது ஒரு லைன் வந்து பாக்ஸ் நாட்டு, ஒரு பிஸ்கெட் நாட் வந்து ஆரஞ்சு, ஒன்று மெட்டல் கலரு, இன்னொன்று வந்து மிக்ஸ்டு நாட்டுன்னு கிடைக்கிது. எனக்கு வந்து நான் 11 லைன் இதில் வந்து போட்டு முடிச்சிருக்கேன். பாருங்கள், ஒயரெல்லாம் ரொம்ப சிக்கனமாகவே இருக்குது. சைடில் வந்து கம்மியாகவும் சென்டரில் வந்து ஒரு 4-5 ஒயர் மட்டும் பெருசாக இருக்குது. அதை நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக சொருகிடலாம் உள்ள. பிஸ்கட் நாட் பொறுத்த அளவுக்கு நல்லா சொருகி விட்டுறணும். பாருங்கள், சொருகினதுக்கப்புறம் இவ்வளோ தான் எனக்கு வேஸ்ட் ஆகிருக்கு வயரு. இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபினிஷிங்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.